இது போன்ற வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த வகுப்புகளை வீடியோ பண்ணி அவைகளை இன்டர்நெட் வசதிகளின் மூலம் யூடியூப்ல போட்டு இப்படி ஒரு வேலையை செய்யறது ஏன் அப்படி ஒரு கேள்வியை தான் கேட்கிறாரு. இப்படி ஒரு கேள்வி வாரத்துக்கு காரணம் என்னன்னு நாங்க யோசிச்சா, பொதுவாக முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, வீடியோ பண்ணக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆனா யாரெல்லாம் வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ, பள்ளிகளுக்கு வீடியோ பண்ணக்கூடாதுன்னு எந்த அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த அறிஞர்களோட வீடியோக்கள் எல்லாம் என்ன செய்யுது, இன்றைக்கு யூடியூபுகள்ல வரக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். எனவே சாதாரணமாவே என்ன ஏற்றுக்கொள்றாங்கன்னு சொன்னா, மார்க்க அறிவை பரப்புறதுக்காக வேண்டி, குர்ஆன் ஹதீஸுடைய போதனைகளை எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம், வீடியோக்கள் பண்ணலாம் என்ற நிலைப்பாட்டில் இன்றைக்கு தப்லீக் ஜமாத் உலமாக்களும் வீடியோக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஜமாத்துகளும் என்ன செய்யுது, வீடியோ பண்ணி தாராளமா யூடியூபுகள்ல ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியுது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம இந்த வகுப்புகளை, நம்மள ஜும்மா பயான்களை, வேறு வேறு பயான் நிகழ்ச்சிகளை வீடியோ பண்ணி நம்ம யூடியூப் போன்றவைகள்ல ஏத்துறதுக்குள்ள அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு அஜ்ரு ஃபாயிலிஹி அல்லது மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார் ஒரு நல்ல விஷயத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அவருக்கு அதை செய்தவர்களின் நன்மையும் கிடைக்கும் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவருக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறாரோ அவருக்கு சொல்லிக் கொடுத்தவருக்கு அதை செய்பவர்களுடைய நன்மையும் என்ன செய்யும், கிடைக்கும் சொன்னாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தாரேன்னு சொன்னா, அந்த நல்ல விஷயத்தை நீங்க 10 பேர் அமுல்படுத்தினா அந்த 10 பேர் நன்மையும் என்ன செய்யும், எனக்கு கிடைக்கும். எனவே இந்த வகுப்புல இருக்கிற நீங்க உங்களுக்கு 10 பேரை நீங்க கேட்கறீங்கன்னு சொன்னா உங்களோட 10 பேர் நன்மை கிடைக்கிற மாதிரி, இதே வீடியோ செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் தொடர்பு வச்சிருக்கக்கூடிய யூடியூப் போன்ற தளங்கள்ல போட்டா அல்லது வெப்சைட்டுகள்ல போட்டா அதை இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேர் பார்ப்பாங்களா இல்லையா? அதை பார்த்து ஒருத்தர் அமுல்படுத்தினாலும் அந்த நன்மைகளுக்கு வந்து கிடைக்குமா இல்லையா? எனவே முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல விஷயத்தை ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கிறதுனால அவரு செஞ்சா அந்த நன்மையும் கிடைக்குது என்ற அடிப்படையில் என்ன நன்மைகளை அதிகமாக சேர்த்துக் கொள்றதுக்குள்ள ஒரு வழிதான் என்ன, இன்றைக்கு இருக்கிற இணையதளங்களின் மூலம், பேஸ்புக்குகளின் மூலம் இந்த வீடியோக்கள் என்ன செய்யலாம், அப்லோட் பண்ணி நம்ம மக்கள் பார்வைக்கு விடுறது. இது முதல் காரணம். இரண்டாவது விஷயம் என்ன சொன்னா, மார்க்க விஷயத்துல ஒரு கருத்து வேற்றுமை வருது. சாதாரணமா நேரடியாக எனக்கும் ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கும் கருத்து வேற்றுமை வந்தா என்னால விளங்கப்படுத்த முடியும்னா நான் என்ன செய்வேன், நேரடியா தெளிவுபடுத்துவேன், விளங்கப்படுத்துவேன். முடியாத நான் என்ன செய்வேன், உடனே ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், ஒரு ஹஸ்ரத்துக்கிட்ட கூட்டிக் கொண்டு போய் விளக்கம் கொடுப்பேன். அப்படிதானே? இது நேரடியா நடக்கும் பொழுது இந்த வேலையை செய்யலாம். இப்ப நான் பேஸ்புக்ல உட்கார்ந்து, இன்னைக்கு உலகம் வளர்ந்து போயிருக்குது, நம்ம பேஸ்புக்ல இருந்து மார்க்கத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டார், என்னால பதில் சொல்ல முடியல. அப்படின்னா என்ன செய்யலாம், உடனே நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இந்த வீடியோ உடனே தெரியுது இந்த தலைப்புல ஒரு அறிஞர் பேசி இருக்கிறார் அப்படின்னு விளங்கினா தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய தெளிவு கொடுக்கிறதுக்காக அந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோ எடுத்து அப்படியே ஷேர் பண்ணலுமா இல்லதா? சந்தேகம் வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு விளக்கம் கொடுக்கலுமா இல்லதா? மார்க்கத்தில் தெளிவு கொடுக்கலுமா இல்லதா? எனவே இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இப்ப இந்த கிழமை உதாரணமா நான் வசீலாவை பத்தி ஒரு தலைப்புல பேசுறேன். குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ் ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி பேசி இது வீடியோ பண்ணப்படுது, இது யூடியூப்ல ஏற்றப்படுது வைங்க. உதாரணத்துக்கு அடுத்த கிழமை ஒரு சகோதரர் உங்களோட பேஸ்புக்லயோ ஸ்கைப்லயோ இமெயிலையோ ஏதாவது ஒன்றில் தொடர்பு கொண்டு இன்றைக்கு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய வசீலா முறை கூடுமா கூடாதான்னு உங்கள்கிட்ட கேட்டார். உங்களால விளங்கப்படுத்தா என்ன செய்வீங்க, நீங்க குர்ஆன் வசனம் ஹதீஸ்கள் எடுத்து போட்டு விளங்கப்படுத்துவீங்க. முடியாண்டா என்ன செய்யலாம், உங்களுக்கு உடனே அந்த வீடியோ கிளிப் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடலுமா இல்லதா? அந்த அறிஞருடைய கூற்ற கேளுங்கன்னு கொடுக்கலுமா இல்லதா? இது நன்மைக்கு வடிவகுக்குமா இல்லையா? எனவே இந்த தஅவாவை செய்யறதுக்கு, மார்க்கத்தை தெளிவுபடுத்த சக்தி இல்லாத சகோதரர்களுக்கு
இன்னொரு சகோதரனுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு அது காரணமா இருக்கும். இந்த இன்டர்நெட் வசதிகளின் மூலம் இந்த வீடியோக்கள் பரப்பப்படுவது என்ன செய்யும்? இன்னொரு காரணமாக இருக்கும். அதே போல இன்னொன்று என்ன செய்யலாம்? அப்ப இது தஅவாவுடைய நோக்கத்தில் செய்யப்படுகிறது. இரண்டாவது இன்னொரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், யூடியூப் சொன்னாலே ஒரு காலம் இருந்தது. என்ன பயம்? யூடியூபுக்கு போனா பாவம், யூடியூப் ஷைத்தானுடைய வழி, அப்படித்தானே இருந்தது. ஆனா இன்றைக்கு மார்க்கத்தோட தொடர்புள்ள ஒரு சமூகத்துக்கு யூடியூப வேற வழியிலும் பயன்படுத்தலாம் நிலை வந்திருக்குதா இல்லையா? வந்திருக்குதா இல்லையா? பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், கத்தி இருக்குது. இந்த கத்தியால ஒரு மனிதனை கொலை செய்யவும் மேலும், ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கவும் மேலும். ஏழுமா இல்லதா? கத்தியால ஒரு மனிதனை கழுத்தை வெட்டினா ஒரு மனுஷனை கொல்றது, அதே கத்தியால ஒரு எப்பளை வெட்டி சாப்பாடு கொடுத்தா, ஒரு மிருகத்தாருக்கு சாப்பாடு கொடுத்தா ஒரு மனிதனை வாழ செய்யறது. ஏழுமா இல்லதா? அது போன்ற ஒரு நிலைமைய நம்ம இந்த யூடியூப்ல போகக்கூடிய சகோதரர்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு மாறிட்டுதுன்னு சொன்னா, ஒரு காலம் இருந்து யூடியூப்ல நல்லதே பார்க்க இயலாது. நீங்க இஸ்லாம் அடிச்சாலும் விபச்சாரம் தான் வரும். அந்த காலம் மாறி இன்னைக்கு இஸ்லாம் யூடியூப்ல போய் அடிச்சா அனாச்சாரங்கள் இல்லாம இஸ்லாத்தை பார்க்கிற நிலைமை வந்திருக்குதா இல்லையா? வந்திருக்குதா இல்லையா? எனவே யூடியூப்கள் அப்லோட் பண்றதுக்கே காரணம், இஸ்லாத்தின் விரோதிகள், ஷைத்தானின் தோழர்கள் யூடியூப மோசமான வழியில பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் நேசர்கள், இறை நேச செல்வர்கள் அதை இஸ்லாமியமயப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இப்படி மார்க்க பயான் நிகழ்ச்சிகள், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் என்ன செய்யறாங்க? அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இஸ்லாத்துக்கு எதிரான ஷைத்தானிய போராட்டம் யூடியூப்ல தொடருது. அதை முறியடிக்கிறதுக்கான ஒரு வழியா இது அமைய போகுது. இந்த பயான் நிகழ்ச்சிகள் அப்லோட் பண்றது என்ன செய்ய போகுது? அமைய போகுதுன்றத இன்னொரு காரணமா என்ன செய்யணும்? நம்ம விளங்கிக் கொள்ளும். எனவே இப்படி பலவிதமான நன்மைகளை கொண்டதுதான் என்ன, யூடியூப்கள் வழியாகவும், பேஸ்புக் வழியாகவும், இமெயில் வழியாகவும் இந்த பயான் நிகழ்ச்சிகள் அப்லோட் செய்யப்படுறது நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளும், விளங்கிக் கொள்ளும். சில நேரங்கள் என்ன ஒரு வீண் தப்ப அபிப்பிராயம் வருதுன்னு சொன்னா, நம்ம செய்யற தஅவாவை நம்ம என்ன அம்பலப்படுத்துறோங்கிற மாதிரி விளங்குது. தஅவாவை அம்பலப்படுத்துறது என்ன தவறே கிடையாது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய தஅவாவை அம்பலப்படுத்துறது என்ன கிடையாது, தவறே கிடையாது. அதை யாரும் மோசடி என்று சொல்லியோ அது தவறு என்று சொல்லியோ யாருக்கும் பேச முடியாது. அதனாலதான் நம்ம மிம்பர்ல ஏறி பயான் பண்றோம்னு சொன்னா அதை பல்லாயிரக்கணக்கான பேர் பார்க்கிறாங்கன்னு சொன்னா, அது மாதிரி இன்றைக்கு என்ன நாங்க செய்யறோம்? ஒளிபெருக்கி போட்டு ஊர் முழுக்க கேட்க நாங்க பயான் பண்றோம். இது மோசடியா? இது தவறா? கிடையாது. இதுல உள்ள ஆசை என்ன? நம்ம ஸ்பீக்கர் போடாம ஒலிபெருக்கிய போடாம பண்ணினா 100 பேர் கேட்பாங்கண்டா, ஒலிபெருக்கிய போட்டா என்ன செய்வாங்க? 100,000 பேர் கேட்பாங்க. அதை விடவும் பெரிய ஒரு வழிதான், நம்முடைய இந்த அபூபக்கர் ஜும்மா பள்ளியில நடக்கிற பயான ஒரு 500 பேர் கேட்பாங்கன்னு சொன்னா, அதே பயான நாங்க யூடியூப்ல போட்டா 5000 பேர் என்ன செய்வாங்க? 5 லட்சம் பேர் பார்ப்பாங்க. நன்மை கூடுமா கூடாதா? மக்கள் திருந்துறதுக்கு வழியா இருக்குமா இருக்காதா? எனவே இதை மோசடி சொல்லியோ இதை நீங்க செய்யற அம்பலப்படுத்துறீங்கன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எனவே நம்ம செய்யக்கூடிய இந்த பணி பல வழியில இஸ்லாமிய சமூகத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கு. எந்த அளவுக்கு சொன்னா, இந்த யூடியூப் மூலம், இந்த பேஸ்புக் மூலம் பயான்களை கேட்காதவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? கேட்டு போட்டு கொமெண்ட்ஸ் அடிக்கக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். இன்னும் பல பேருக்கு அதை ஷேர் பண்ணி பார்க்க வைக்கக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். எனவே நன்றாக விளங்குங்கள், யூடியூப்ல இருக்கக்கூடிய பயான்களை நீங்க ஷேர் பண்றது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். தெரியாதவர்களுக்கு அதற்கு விளக்கமாக கொடுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். விளங்குதா? உங்களுடைய தஅவா முயற்சியில் ஒன்றாக அமையும். எனவே யாருக்கெல்லாம் இன்டர்நெட்டுகளோட தொடர்பு இருக்குதோ, யாருக்கெல்லாம் யூடியூபோட தொடர்பு இருக்குதோ, யாருக்கெல்லாம் வீடியோக்களோட தொடர்பு இருக்குதோ, அவர்கள் எல்லாரும் என்ன செய்யலாம்? நீங்க ஒரு பயான்ல கலந்து கொண்டு உங்களோட போன்ல வீடியோ பண்ணுங்க, நாளைக்கு கொண்டு போய் பேஸ்புக்ல ஏத்துங்க. இத 10 பேர் பார்த்தால் 10,000 பேர் பார்த்தால் அந்த நன்மை உங்களுக்கு வருமா இல்லையா? கட்டாயம் வரது. எனவே ரசூல் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான் இன்கத அமலு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 வழிகளை தவிர உள்ள மற்றெல்லாம் உலக தொடர்பு முடிஞ்சு போகுதுன்றாங்க. அதுல ஒரு வழி என்ன தெரியுமா சொன்னாங்க? அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி என்று சொன்னாங்க. பயனுள்ள ஒரு அறிவை விட்டு செல்லும் காலமெல்லாம் நன்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்குன்னு சொன்னாங்க. பாருங்க, இப்ப நாங்க யூடியூப்ல ஒரு எங்கட பேர் ஒரு அக்கௌண்ட்டை திறந்து ஒரு பயான அதுல என்ன செஞ்சோம்? அப்லோட் பண்ணிட்டு மௌத்தா போயிட்டு வைங்களேன். அந்த ஒரு பயான 10 வருஷம், நான் மௌத்தா போனவரை 10 வருஷம் பார்த்தாங்க.
தொடர் நன்மை எனக்கு வந்துகிட்டு இருக்குமா இல்லையா? நான் கேட்கிறேன், தொடர் நன்மை வந்துகிட்டு இருக்குமா இல்லையா? எனவே இது எங்கட மௌத்துக்கு பின்னால கூட என்ன செய்யும்? நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விசாலமான ஒரு வழிதான் இது இன்டர்நெட்ன்றது. எனவே யாருக்கு சக்தி வசதிகள் இருக்குதோ அவர்கள் தாராளமா என்ன செய்யலாம், யூடியூப்ல, பேஸ்புக்ல, வெப்சைட்டுகள்ல இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளை வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணலாம். அது தஅவாவாக அமையும், எங்களுக்கு நன்மை கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும். தவறான வழிகளில் போகிற பல சகோதரர்களுக்கு நேர்வழிக்கு என்ன செய்யும், காரணமாக இருக்கும். இப்படி பல நன்மைகளை கொண்டதனாலதான் இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் ஒரு சில சகோதரர்களின் முயற்சியினால யூடியூபில் ஏற்றப்படுகிறது, பேஸ்புக்கில் போடப்படுகிறது, வெப்சைட்டுகள் என்ன செய்யப்படுகிறது, போடப்படுகிறது. இது போன்ற இஸ்லாத்துக்கு சேவை செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யணும், மென்மேலும் இந்த இன்டர்நெட் தொகுத்த துறையில் நல்ல அறிவை கொடுக்க வேண்டும், இஸ்லாத்துக்கு இன்னும் சேவை செய்யக்கூடிய வளத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய பயான் நிகழ்ச்சிகள் யூடியூபுகளையும் பேஸ்புக்களையும் போடுறதுக்கு நான் அடிப்படை காரணம் நாங்கள் விளங்கிக் கொள்ளும்.